ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். சனி பயிற்சி பலன்கள் 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் காலபுருஷத்தின் 7வது வீடு. தற்சமயம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனி பகவான் மீனம் ராசியில் கும்பத்திலிருந்து மீனம் ராசிக்கு சென்றடைகிறார், பிரவேசிக்கிறார். இந்த சஞ்சாரம், இந்த பயிற்சி ஜூன் 3, 2027 வரைக்கும் நீடிக்குதுங்க. இதனால் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே சனி பகவான் ஒரு ராசிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பொதுவான சாதகமான நன்மையான அதிர்ஷ்டமான பலன்கள் பல கிடைக்கும். இதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் தற்சமயம் 6ஆம் இடத்திற்கு பயணிக்கிறார். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்னு அறுதிட்டு சொல்லலாம். இதனால் வேலை, தொழில், உத்தியோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. நல்ல ஒரு லாபங்கள் அதிகரிக்கும், நன்மைகள் கிடைக்கும், வளர்ச்சி விகிதம் சதவிகிதம் அதிகரிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வேலை சுமை, பணிச்சுமை, அடுத்தவங்களுக்காக போய் வேலை செய்கிறது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தகுதி திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதிகமான திறமைகளை, அதிகமான எஃபர்ட்னஸ் வெளிப்படுத்தி கடின உழைப்பின் மூலம் உயர் பதவிகளை அடையக்கூடிய என்னென்ன வியூகங்கள் இருக்கோ, என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதெல்லாம் செய்வீங்க. தொழில் போட்டியாளர்களை முன்னிறுத்தி பல போட்டி சவால்களை கடந்து உங்களுடைய தொழில் நல்ல லாபம் ஈட்டலாங்க. இதற்கான புதிய புதிய உத்திகளை பயன்படுத்துவீங்க. தொழிலை விரிவாக்க செய்ய முனைவீங்க. சவால் போட்டியாளர்களை எதிர்கொண்டு அதை முறியடித்து வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் வருதுங்க. அதில் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்ப உறவு மற்றும் அன்பு உறவு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்பாக இருந்த சில குடும்பத்தில் அன்புக்குரியவர்கள்ட்ட நடந்த விஷயங்களிலிருந்து சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். அதை வச்சு இந்த எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்தி கொண்டு போவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை, யோசனைகளை கேட்பாங்க. உங்களுக்காக அவங்களும் பேசுவாங்க. குடும்ப உறவில் நல்ல ஒரு புரிந்துணர்வு அதிகரிக்கும். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உங்கள் மேலே சில பழிச்சுமை, வதந்தி, நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தக்கூடாது. விட்டு கொடுக்கறது, அனுசரித்து போகிறது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். குறிப்பாக ரொம்ப இரத்த உறவுகள், ஆழமான உறவுகளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பெரியவர்களின் அறிவுரையை ஏற்று நடக்கும் பொழுது துலாம் ராசிக்கு மேன்மை அடைகிறது இந்த 2025 சனி பயிற்சியில். திருமணமான தம்பதியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு மிகச் சிறப்பாக இருக்கும். புரிந்துணர்வு, கவனிப்பு, கேரிங்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் சற்று குறைய ஆரம்பிக்குங்க. அதிகமான வேலைகளால் ஒன்றாக உட்காந்து பேசி ஒரு குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்க முடியல அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ அதை கரெக்ட் பண்ணிக்கணும். வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் ஃபைனான்ஸ் செக்டார் எப்படி இருக்கும், நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை நீங்கள் கவனமாக செலவழிக்கணுங்க. ஆடம்பரமான பொருட்கள் மீது இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க ஒரு பிளானிங், ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு பண்ணுங்க. அதிகமான செலவுகள்
கொஞ்சம் கடனை கூட, ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, சின்ன கடன் வாங்கினா கூட அது அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் வருது. தொழில் விரிவாக்கத்திற்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கவனமாக ஆராய்ந்து நீங்கள் அதை பண்ணுறது சிறப்பாக இருக்கும். இது ஃபைனான்ஸ், போக்குவரத்து மற்றும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கல்வி முன்னேற்றத்துக்கு சிறப்பாகவே இருக்குங்க. பிளான் பண்ணி ஒரு கடினமான உழைப்பை மேற்கொள்ளும்போது உங்களுடைய படைப்பாற்றல், எழுத்தாற்றல் இதெல்லாம் வெளிப்படும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இது சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தகுதி திறமைகளை வளர்த்துக்கிட்டு போட்டித் தேர்வு, காம்படிஷன், ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு வேலை வாங்கிறதுக்காக ஒரு போட்டித் தேர்வு, இதெல்லாம் நீங்கள் முறையாக பயிற்சி பண்ணி அதுக்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கலாம். அதனால் நீங்கள் வெற்றியும் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் 6ஆம் இடத்துல சனி பவன் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக விழிப்புணர்வாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக இந்த சாப்பாட்டு விஷயம், உணவு, ஆகாரம், இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு பேணுவதற்கு எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இதெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து ஒரு ஆஃப் ஆகிடும். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எல்லாமே இருக்குது, எதுவும் இல்லை, அப்படி ஒரு குழப்ப நிலை. இதெல்லாம் மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்கு யோகா அல்லது தியானம் பண்ணிட்டு வரலாங்க. சின்ன சின்ன உபாதைகள், வயிற்று சம்பந்தமான சில கோளாறுகள் உருவாகி மறையும். போதுமான ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். ஓகேங்களா? இதனால் வந்து இது 100% அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. நெகட்டிவாகவும் 100% நடக்கும் அப்படிங்கிறதாகவும் எடுக்கக்கூடாது. இது தனிப்பட்ட உங்களுடைய ஜாதக அமைப்பில் போட்டு பார்க்கும் பொழுது இது மாறுபடும். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை நல்லா ஜோதிடத்தை காமிச்சு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டு அதன்படி நீ வழி அமைச்சுக்கலாம். அதே போல் என்கிட்ட இந்த சனி பயிற்சிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் உங்களுடைய பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். இது முழுக்க ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அக்யூரேட்டாக 100% அப்படிங்கிறத விட உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுப்பது சாலச் சிறந்தது. நன்றி.